ஹலோ, நீங்கள் மனசில் எதனா ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கான ஆன்சர் எஸ்ன்ற மாதிரி வருதா, நோன்ற மாதிரி வருதான்ற மாதிரி பார்க்கலாம். சரியா? மைண்ட் க்ளீன் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கோவமாக உட்காருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. என்ன விஷயம் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பற்றி. நீங்கள் நினைக்கிற விஷயம் எஸ் ஆர் நோ. ஒரே ஒரு வாட்டி தான் ஷஃபில் பண்ணி நான் கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். அதில் எனக்கு என்ன மெசேஜஸ் வருதோ அந்த மெசேஜஸ் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அது எஸ்ஸா நோன்றது சொல்கிறேன். ஓகே, ஓகே. எனக்கு 2 கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, 2 விதமான கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நினச்ச விஷயம் 2 3 2 தான். ஓகே, நீங்கள் நினச்ச விஷயம் வந்துட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்ட்ரென்த், பவர் தேவைப்பட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு விஷயம் ஒரு எதுவுமே ஒரு ஒர்க் அவுட் ஆகாத, ஒரு லோன்லினஸ், ஒரு ஃப்ரீடம் இல்லாத, ஒரு நீங்கள் உயிரோட இருக்கிறீங்க ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டெட் பாடி மாதிரி, அந்த மாதிரியான ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ட் வரவழைச்சிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு கிஃப்ட், பிளெஸ்ஸிங்ஸ், இல்லை ஏதோ ஒரு ஐடியா, கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சதுனால சில பேருக்கு வந்து நான் எப்பவுமே என்னோட ரீடிங் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஒரு 10-15 டேஸாக எனக்கு இதே தான் வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லிட்டு, இல்லை பூர்வீகம், உங்களுடைய மூதாதையரோட ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த சில விஷயங்களை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரூட், அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூட் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களை அவங்க செலக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா இருக்கலாம். என்ன விஷயமா உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கும். நான் எனக்கு என்ன தெரியுது நான் இதுதான் சொல்லிட்டுருக்கேன். ஒரு அந்த அந்த உங்கள் ஃபேமிலி, அது ஜென்ரேஷன் வந்துட்டு வர விஷயம், ஏதோ சில விஷயம் இருக்கலாம். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு ரூட், அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஜென்ரேஷனில் நீங்கள் வந்ததுனால ஏதோ சில பவர்ஸ், அது உங்களை அறியாமல் நீங்கள் புதுசாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். உங்களுக்குள்ள கொஞ்ச நாள் நீங்கள் அது என்னன்னு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த சில விஷயங்கள் வந்துட்டு போல்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ பாத் நீங்கள் சூஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் துணையோட நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு அது மூலம் ஏதோ விஷயம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனாக வரக்கூடிய விஷயம். இது கன்ஃபார்ம் தான். இது கண்டிப்பாக ஜென்ரேஷன் விஷயம் தான். என்னதான் வந்துட்டு இது எனக்கு இது எப்படி சொன்னா, என்னதான் வந்துட்டு ஒரு நாட்டுக்கே வந்துட்டு ஒரு ராஜாவாக இருந்தால் கூட சில விஷயங்கள்ன்றது ஒரு அந்த விஷயம் வந்து அந்த ஜென்ரேஷன் வழியாக வர விஷயங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் சில பேருக்கு. இதே ஒரு நார்மலாக போயிட்டு ஒரு விஷயம் நம்ம அங்கே உட்காரும் போது ஒரு எதுவுமே ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம போய் பண்ணும்போது எந்த விஷயமும் வந்துட்டு அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அது ரொம்ப நாள் எடுக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹை லெவலில் வர்றதுக்கும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி வரத்துக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனல் வெல்த்ன்ற மாதிரி ஒரு ஜென்ரேஷனாக வர விஷயம். அது தானாகவே ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ரெசிடென்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. மேபி இது நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இது ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு நியூ
எல்லாமே ஒரு புது விதமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக இது ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கறது, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் சில விஷயங்கள் சில ஏரியாஸில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேம், ஒரு நேம், ஒரு பவர், ஒரு 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 நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி இருக்குது இந்த விஷயம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த விஷயம் நீங்கள் எஸ்ஸா நோவான்னு கேட்டிங்கன்னா எஸ். எஸ், ஸ்ட்ராங் எஸ், பவர்ஃபுல்லான எஸ். மெசேஜ் ரெசனேட் ஆனவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் எஸ் ஆர் நோ மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது 555 நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் எஸ், ஸ்ட்ராங் எஸ். ஓகே, டேக் கேர்.